வெற்றி கோப்பையை தட்டி செல்லும் அந்த நபர் இன்னும் ஒரு செகண்ட்ல நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஒரு செகண்ட்னா ஒரு செகண்ட் இல்ல, பாப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தை தான் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இது ஸ்மால் பாஸ் நிகழ்ச்சி வந்து கால்வாசி முடிவுக்கு வந்துச்சு, இன்னும் முக்காவாசி தான் இருக்கு, பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு பத்தி நம்ம ஸ்பீச் கொடுக்க போறோம். இந்த டான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சொல்லலாம் நினைச்சுக்காதீங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ ஒருவரத்தை பத்தி நம்ம வந்து இந்த ஸ்பீக் வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்முகம் ரொம்ப கஷ்டப்படுத்து 20 கண்டஸ்டன்ஸ் 1000க்கு மேல கண்டஸ்டன்ட் வந்து எங்ககிட்ட வந்து இது ஓட்டிங் செலக்ஷன்ல இது பண்ணாங்க. பட் நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொம்பவே லக்கியானவர். நன்றி சண்முகம். எங்க ராஷ்டிராலேக்கு ரொம்ப பாடுபட்டிருக்கீங்க நான் நம்புறேன். ஏன்னா இந்த கப்பை வந்து ரொம்பவே எல்லா மக்களோட ஆதரவு தான் இந்த கப்பு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அந்த கப்புக்கு இவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான் நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ரொம்ப நன்றி. ஓகே, இந்த 4 பேரும் ரொம்ப லக்கி பர்சன் ஆஃப் தி ஸ்மால் பாஸ் சீசன் 1. இந்த ஃபர்ஸ்ட் சீசன்லயே பிளாக் பஸ்டர் வெற்றி பெற ஸ்மால் பாஸ் நிகழ்ச்சியின் என்னுடைய டீம் ரொம்பவே பாடுபட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்மால் பாஸும் ரொம்பவே பாடுபட்டிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? இந்த கேமரா ஆஃப் அப்புறம் என்ன நடக்கும், வேற என்ன யோசிக்கலாம், அடுத்து என்ன யோசிக்கலாம், அடுத்து என்ன கதை சொல்லலாம், எங்களுக்கு தான் அவ்வளோ பாடுபட்டது எங்களுக்கு தான் தெரியும். எங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ் பேர் எனக்கே மறந்துடுச்சு. ஆனால் அவங்க பேர்லாம் சொல்லக்கூடாது, ஒரு ரூல்ஸு, அதனால நான் சொல்லலை. ஓகேவா? பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சீசனில் இதோட பிரம்மாண்டமாக நான் ஒன்று பண்ணுவேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசனில் இந்த நான் கண்டிப்பாக சந்திப்பேன். 4 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? எங்கள் டீம்மேட்ஸ் எப்படின்னா நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க இந்த ஸ்மால் பாஸ் நிகழ்ச்சிக்காக. அவ்வளோ எடிட்டிங் என்ன, இந்த நெக்ஸ்ட் என்ன கதையை ஆரம்பிக்கலாம், அதுக்கு என்ன கொஸ்டினை கேட்கலாம், கண்டஸ்டன்ஸை எப்படி இன்னும் மோட்டிவேஷன் பண்ணலாம், யாரை எவிக்ட் பண்ணலாம், மக்கள் யாரை தேர்ந்தெடுக்காங்க. ஐயோ செம்ம வேலை. என்னோட ஹோஸ்டிங் மட்டும் எனக்கு ரொம்பவே தேங்க்யூ. இத்தனை வருஷம் அவ்வளோ இத்தனை வருஷம் இல்லை, எத்தனை மாதம் மொத்தம், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 5 மாத நீண்ட பயணம் இன்று 6வது மாசமாக வெற்றிக்கு வந்திருக்கிறது. மீண்டும் ஸ்மால் பாஸ் சீசன் 2 கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆரம்பிப்போம். இல்லை சார்? ஆமாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எவிக்ஷனை பார்க்க போறீங்க. அது வேற முறையில் ஒரு எவிக்ஷனாக இருக்க போகுது. ஓகேவா? எவிக்ஷனை பார்த்துட்டு ஒரு டான்ஸ் பார்த்துட்டு நேரடியாக ஃபினாலேக்கு போயிடலாம். ஓகேவா? நம்ம எஸ், திஸ் இஸ் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது, அது ஒரு பதட்டமாக இருக்குது. ஓகேவா? திஸ் இஸ் ஸ்மால் பாஸ் தி கிராண்ட் ஃபினாலே ஆஃப் துளி கம்பெனிக்கு எங்கள் டீம் சார்பில் எங்கள் எல்லா சார்பிலும் ரொம்பவே நன்றி. உங்களுடைய திரு பாதத்தில் தான் நாங்கள் விடணும். ரொம்பவே நன்றி. துளிர் நிறுவனத்திற்கும் ரொம்பவே நன்றி. எங்கள் டைட்டில் ஸ்பான்சருக்கு ரொம்பவே நன்றி. ஓகேவா? நெக்ஸ்ட் எவிக்ஷன் யாருன்னு பார்த்துடலாமா? உங்கள் துறை முன்பு. ஓகே, நியூ வைப்ஸ். நீங்கள் எவிக்ட் ஆகிட்டீங்க, பரவாயில்ல, பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் கடந்த 3rd finalist of the small boss the grand finale. The 3rd finalist of the small boss the grand finale is new vibes. ஜோனி. ஓகேவா? ரொம்பவே நன்றி. இந்த பறைசாற்றும் விதமாக 2 எவிக்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ரொம்பவே பதட்டமா இருக்கு. கப்பு இப்போ வந்து யார் டைட்டில் வினர் வந்து சொல்ல போறேன், போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் ஒரு சிறிய டான்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, மக்களோட யோசனையோ மண்ணு வீசோ வாசனையோ இந்த மக்களோட யோசனையோ இந்த சின்ன பொழன பாட்டில தான் நடனம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மிச்ச 2 பேர் இருக்காங்க, அவங்கள வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இமேஜின் ஸ்டேஜுக்கு வந்து கூட்டு போயிடும். ஓகேவா? டிஎஃப் கார்த்திக், அஸ்வினி லாகர் 2 பேர் இருக்கீங்க. top 2 finalists ரொம்பவே பெருமையா இருக்கு. கடவுளுக்கு எழுப்புங்கள் அனைவரும். வெற்றி கோப்பை வந்து அதுல ஒருத்தருக்கு சொந்தமாக போகுது. அது யாருன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? ரெடியா? 3, 2 ஆரம்பிக்க தேவையில்ல. அதுக்கு முன்னாடி நம்ம ஓனர் யாரு? ஸ்மால் பாஸ் பேசணும். கேளுங்க, பேசுங்க ஸ்மால் பாஸ். இந்த டாப் 2 கண்டஸ்டன்ஸுக்கு ஆல் தி பெஸ்ட். இதில் யார் வெற்றி பெற்றாலும் அதில் எனக்கு சந்தோஷம்தான். இந்த ஸ்மால் பாஸ் பிரயாணம் இத்துடன் முடிகிறது. அப்புறம்
நம்ம ஹோஸ்ட் சீனிவாசன் சார் அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். யாருமே கூட வராத நிலையில அவர் மட்டும் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். அதற்கு நன்றிகள். அடுத்த சீசனை நோக்கி நானும் என் இனிய தனிமையும் காத்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்பவே நன்றி. அடுத்த சீசன்ல மீண்டும் அழகுற எல்லா சீசனும் நீங்க தான் ஸ்மால் பாஸா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன். பை பை ஸ்மால் பாஸ். வெற்றி கோப்பையை தட்டி செல்லும் அந்த நபர் பார்த்துட்டு போயிருங்க தயவு செஞ்சு. டீம்மேட்ஸ் ரெடியா? 10 9 8 7 6 5 4 3 2 1. The small boss, the grand finale title winner of this season is Small boss. Small boss. இருக்கும். ஆனா உங்க கைக்கு வராதுன்னு தான் எங்களுடைய மனசு கஷ்டம். ஐஸ்வர்யா லஹனுக்கு ரொம்பவே நன்றி. இத்தனை டாப் 2 கண்டஸ்டன்ஸ் நீங்க வந்திருக்கீங்க. டிஎஃப் கார்த்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஃபர்ஸ்ட் சீசனோட வெற்றியாளரா டிஎஃப் கார்த்தி திகழ்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கேஷ் பிரைஸ் அப்புறமா உங்களுக்கு வந்து எங்க டீம் மெசேஜ்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, தேங்க் யூ. இந்த கோப்பை உங்களுக்கு தான் சொந்தம். ஓகேவா? ஸ்மால் பாஸ் the first season winner is முதலாவது கோப்பை of this seasonோட முதலாவது கோப்பை. The title winner of small boss is TF கார்த்தி. திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். ஓகே, இந்த ஸ்டேஜ் நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்றேன். ரொம்பவே பெருமிதமா இருக்குது எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு. நெக்ஸ்ட் சீசன்ல புது வியூகத்தோட, புது கோலத்தோட, புது கண்டஸ்டன்ஸோட, புது கப்போட, புது ஐ லோகோவோட இந்த சீசன்ல இருந்து நான் விடை பெறுகிறேன். சீசன் 2 கண்டிப்பாக வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சீனிவாசன். இந்த சீசனோட வெற்றியாளர் TF கார்த்தி. குட் பாய். போயிட்டு வரேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஜர்னி. இந்த கப்பு இங்கே பறைசாற்றப்படும். ரொம்பவே நன்றி எங்கள் அனைவருக்கும், மக்கள் அனைவருக்கும் நன்றி. சீசன் 2 வரை வரைக்கும் உங்களிடம் நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.